கோயிலுக்கு, வீட்டுக்கு, ஆஃபீஸ் ரூமுக்கு அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாங்க. சின்ன சைஸ் தீபம். அந்த ஒரு வாரம் 10 நாளும் பார்த்தீங்கன்னா விளக்கு நிற்காமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். 2000 ரூபா சிலிண்டரை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பண்ணுறாங்க ஒரு சமையல் அப்படிங்கும்போது அதில் ஒரு 10ல் 1 மடங்கு செலவு தான் இதுக்கு ஆகுங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ளோயர் அடுப்புங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% விறகை பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இப்போ கேஸோட விலையை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விறகு வந்து நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு. நம்ம அடுப்பில் பார்த்தீங்கன்னா அந்த புகை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. கேஷ் ஆன் டெலிவரி அண்ட் ப்ளஸ் டோர் டு டெலிவரி பண்ணுற மாதிரி நம்ம இப்போ அடுத்தது பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள். அடுப்பு எரியிற வீடியோஸும் நாங்கள் உங்களுக்கு அட்டாச் பண்ணி விட்றோம், பாருங்கள். இன்னும் 4 பேர்த்துக்கு சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், என் பேர் அருண். நான் பார்த்தீங்கன்னா எம்இ முடிச்சிருக்கேன், எம்இ அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இது டெக்கான் இண்டஸ்ட்ரீஸ், இங்கே வந்து நான் வந்து மேனேஜராக இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எலுமாத்தூருங்க, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஈரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு இதெல்லாம் ரெடி பண்ணுறோம். ப்ளஸ் ஹோட்டல் பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அடுப்பு, டேபிள், சேரு, ப்ளஸ் ஓவன் ஐட்டம் எல்லாம் பண்ணுறோம். பேக்கரிக்கு பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் பண்ணுறோம். மெஷின் ஐட்டம்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்குறோம். ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ்டாக என்ன கேட்டிங்கனாலும் எம்எஸ்லேயும் சரி எஸ்எஸ்லேயும் சரி எது கேட்டிங்கனாலும் நம்ம பண்ணித்தர்றோம். நம்மளது பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கேங்க. சார் மோஸ்ட்லி அது பேஸ்டான ஆர்டர். இப்போ ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாக இருந்துச்சுன்னா அதுக்கான டைம் ஆகுங்க. அரல்ஸ் இப்போ ஃபிக்ஸ்டாக ஒரு சைஸில் வர்ற ப்ராடக்ட் அப்படின்னா ஆல்ரெடி அவைலபிள் ப்ராடக்ட்னா சேம் டே டெலிவரியும் இருக்குது. அரல்ஸ் கஸ்டமைஸ்டாக இருந்தால் 3 to 4 நாளில் டெலிவரி எடுத்துக்கலாங்க. ஆமாங்க, பேஸ்டான ஆர்டர். விளக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோங்க. அந்த 7 மாடல்ஸ் கண்டினியூஸாக போட்டுட்ருப்போம். அந்த மாடல் அப்படியே எடுத்துக்கிறனா சேம் டே டெலிவரி எடுத்துக்கலாங்க. ஆர்எல்ஸ் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா ஒரு 3 நாளில் டெலிவரி எடுத்துக்கலாம். இல்லை கஸ்டமைஸ்டாக கொடுக்குறாங்கன்னா அதுக்கான டைம் அதிகபட்சம் 1 வீக்கில் நம்மளது எல்லாமே டெலிவரி பண்ணிடுவோங்க. ஆமாங்க. வேறு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதாவது நம்மளது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எப்படி கொடுத்தீங்கனாலும் என்ன ஆர்டர்னாலும் இப்போ ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரம் ஒரு ஆயில் கம்பெனிக்காக ஆல்ட்ரேஷனுக்காக வந்திருக்கு. இப்போ அது நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த ஒர்க் நம்ம பண்ணி தர முடியுங்க. ஆமாம். இல்லைங்க, உங்களுக்கு மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா. இப்போ ப்ளஸ் காஸ்ட் வைஸும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ காஸ்ட் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கும்போது எம்எஸ்சில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லுக்கு நல்லா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போகும்போது எஸ்எஸ்சில் பண்ணிக்கலாங்க. எஸ்எஸ்சில் போகும்போது லைஃப் நல்லாயிருக்கும். இல்லை, உங்களுக்கு எம்எஸ்ங்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸு, எஸ்எஸ்ங்கும் போது மெயின்டெனன்ஸ் கம்மிங்க. வாரண்டின்னு சொல்ல முடியாதுங்க, ரெண்டுமே ரஃப் அண்ட் டஃப்பான ப்ராடக்ட் தான். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து எஸ்எஸ் அப்படிங்கிறது லைஃப் லாங் ஒன்றுமே ஆகாது, நீட்டாக அப்படியே இருக்கும். எம்எஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, நம்ம எப்படி பெயிண்ட் பண்ணி வைக்கிறோம் அதே தான், ரஸ்ட் ஏறாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மெட்டீரியல் நல்லா இருக்குங்க. சர்வீஸ் உண்டுங்க, சர்வீஸும் நம்மகிட்ட உண்டு. இப்போ நம்ம பார்த்தோம்னா மிஷின் எல்லாமே சப்ளை பண்ணுறோம். எல்லா டைப் ஆஃப் மிஷினுக்கும் நம்மகிட்ட சர்வீஸ் உண்டுங்க. பல்வேரைசர் எல்லாம் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷனுங்க. ஆமாம். தென் அதுக்கு வந்து சர்வீஸும் உண்டு. மெஷின் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ப்ளஸ் அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். எந்த மாடலாக இருந்தாலும் சரி நம்ம சர்வீஸ் பண்ணி தர்றோம். இல்லை சார், நம்ம ஆல் இண்டியா எங்கே வேணாலும் பண்ணி தர்றோம். நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அவங்களுக்கு உண்டு, பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ கூட டெலிவரி மூலிமா பேசிகிட்டு இருக்கோம். கேஷ் ஆன் டெலிவரி அண்ட் ப்ளஸ் டோர் டு டெலிவரி பண்ணுற மாதிரி நம்ம இப்போ அடுத்தது பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட்டில் இருக்குங்க. நம்ம இந்தியா மார்ட்டில் இருக்கிறோம். ஆமாங்க, நம்மளது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 யூனிட்டில் ரன் ஆகிட்டு இருக்குங்க. இது இல்லாமல் இன்னும் 2 இடத்துல ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாஃபே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 30-35 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் தான். ஆமாம், இதுதான் மெயின் ஆஃபீஸ்ங்க. ப்ளஸ் இங்கேயே தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அங்கே தனியாக ரன் ஆகிட்டு இருக்குங்க. சேம் நம்மளது இங்கேயே தாங்க, குட்டக்கட்டு வலசு.
சேம் எலுமாத்தூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். சார் இப்போ எம்எஸ்எஸ்எஸ் சொன்னீங்க, அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க எஸ்எஸ்ல அப்படியே எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கோயில் ஐட்டத்துலேருந்து பண்ணுறோங்க. கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா தீபம் இதெல்லாம் பண்ணுறோம், காட்டுறோம் வாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு, வீட்டுக்கு, ஆஃபீஸ் ரூமுக்கு அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாங்க. சின்ன சைஸ் தீபம். ஸ்டார்டிங் சைஸ் இந்த மாடலுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆஃபீஸ் ரூமில் கூட இப்போ எரிஞ்சிட்ருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஃபேன் ஓடிச்சினாலும் உங்களுக்கு அணையாது, அது மட்டும் எரிஞ்சிட்டே இருக்கும். பாருங்கள் ஃபேன் ஓடிட்டுருக்கு, தீபம் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஆசிலேட் ஆகாமல் நீட்டாக எரிஞ்சிட்ருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கே இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் போகும்போது இந்த மாதிரி பண்ணி தர்றோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தூண்டாமணி. ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அணையா விளக்குங்க. இப்போ வந்து ஒரு சில கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் நீக்குவாங்க, 10 நாளைக்கு ஒருக்கா நீக்கிற கோயிலெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி கோயிலுக்கு இந்த மாதிரி தூண்டாமணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் 10 நாளும் பார்த்தீங்கன்னா விளக்கு நிற்காமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். மெயின்டெனன்ஸே கிடையாதுங்க. அந்த 10 நாளுக்கு ஒருக்கா மட்டும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், அது வரைக்கும் உங்களுக்கு நீட்டாக எரிஞ்சிட்டே இருக்கும். அது உண்டியல். கோயிலுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ வந்து பார்த்தோம்னா விளக்கு பண்ணுறோங்க, உண்டியல் பண்ணுறோம், ப்ளஸ் மேலதாளம் பண்ணி கொடுக்குறோம், இந்த மாதிரி விளக்கு ஐட்டம் பண்ணி கொடுத்துட்றோம், பண்ணுறோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஹோட்டல் ஐட்டம், பேக்கரி ஐட்டம்ஸ் காட்டுறோம். ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறது, இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ளோயர் அடுப்புங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% விறகை பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. கேஸும் பண்ணுறோம், ப்ளஸ் விறகு வந்து நமக்கு வந்து எக்கனாமிக்கலாக இருக்கும். இப்போ கேஸோட விலையை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விறகு வந்து நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு, ஆல்ரெடி நமக்கு ஈஸியாக அவைலபிளாகவும் இருக்குது. ப்ளஸ் இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளோயர் கான்செப்டில் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விறகுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸோட எஃபிஷியன்சி அதிகமாக எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு விறகடுப்பு எடுத்து வச்சு பற்ற வச்சிக்கினாலே அது மெயின் ட்ராபேக்னு அவங்க சொல்கிறதே பார்த்தீங்கன்னா புகை வரும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அடுப்பில் பார்த்தீங்கன்னா அந்த புகை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. நம்ம பார்த்தீங்க என்ன கான்செப்ட் அப்படின்னா நம்ம வந்து ப்ளோயர் வந்து ரன் பண்ணுறோம். ஸோ விறகு ப்ளஸ் ப்ளோயர் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புகை இல்லாமல் எரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மணி நேரத்தில் பண்ணுற சமையல் 1/2 மணி நேரத்தில் பண்ணி எடுத்துடலாங்க. ஆமாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி வச்சு கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் அந்த ப்ளோயர் ரன் ஆகிறதுக்கான தேவையான பவர் ஷட் டவுன் ஆச்சுனாலும் உங்களுக்கு பேட்டரி பேக்கப்லேருந்து ரன் ஆகிட்டு இருக்கும். நார்மல் 12 வோல்ட் பேட்டரிங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஷாக் அடிக்கும், இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகும், கரண்ட் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒன்ஸ் சார்ஜ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு மினிமம் 20லேருந்து 25 மணி நேரம் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் ஒரு நாள் ஷட் டவுன் அப்படின்னீங்கனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் அடுப்பு உங்களுக்கு அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு போர்ட்டபிள், நீங்கள் ஒரு இடத்துல எடுத்து வைக்கணுன்னாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஆமாம், எக்ஸாஸ்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமே தேவையில்லைங்க. ஆமாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ளோயர் சொன்னதில் இருக்கிறதுல சின்ன டைப் இதுங்க. சின்ன டைப்பு 6 இன்ச்சுங்க. நம்ம இந்த இன்னர் இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறோம். இந்த பர்னிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:1 சைஸு. இதே இருக்கிறதே சின்ன அடுப்புங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பேட்டரி செக்ஷனோடவே வந்துடும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதே இன்பில்ட்டாக பேட்டரி வந்துடும். இப்போ ஆன் பண்ணோடனே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இல்லை நம்ம என்ன ஸ்பீடு வேணும், என்ன ஸ்பீடில் ரன் ஆகணும் அப்படிங்கிற ஸ்பீட் நம்ம அதில் வச்சுக்கலாங்க. ஆமாம், ப்ளோயரோட ஸ்பீடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஏர் பாஸ் ஆகும் இல்லைங்களா, அந்த ஏரை வந்து நம்ம எவ்வளோ ஸ்பீடில் வேணும் அப்படிங்கிறது மொத்தம் 6 ஸ்பீடு கொடுத்துருவோம். இது வந்து நம்ம இது சார்ஜிங்கான இண்டிகேட்டர். 12 வோல்ட்டுங்களா? ஆமாங்க, 12 வோல்ட்டு. சரிங்க சரிங்க சார். இப்போ சார்ஜ் பண்ண எவ்வளோ நேரம் இருக்கு? ஒன்ஸ் ஒரு 3 மணி நேரம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு 20 மணி நேரம் தாராளமாக ஓட்டலாங்க. 20 மணி நேரம் எவ்வளோ சமைக்கும்? 20 மணி நேரம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஹோட்டலோ பேக்கரியிலே வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் யூசேஜ் தான் இருக்குங்க எப்படி பார்த்தீங்கன்னாலும். ஸோ 2 நாள் தாராளமாக சமாளிக்கலாங்க. ஒரு நாளைக்கு ஷட் டவுன் அப்படின்னாலும் அவங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை, யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது என்ன பர்பஸ் அப்படின்னாங்க, இப்போ வந்து ஃபஸ்ட்டு விறகு போட்டு அவங்க எரிச்சிட்டு இருப்பாங்க. எரிக்கும் போது இப்போ 1 மணி நேரம் இதில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் விறகு போட்டு பற்ற வச்சுட்டாங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் நிற்காமல் எரியுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் விறகு டாப்அப் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ஸ்டாப்பரை எடுத்து விட்டுட்டு முன்னாடி இழுத்தாங்கன்னா அப்படியே அடுப்பு நீட்டாக முன்னாடி வந்துடுங்க. உள்ள விறகை போட்டுட்டு உள்ளே தள்ளிவிட்டு திருப்பி அந்த ஸ்டாப்பரை போட்டாங்கன்னா போதும், அடுப்பு நிற்காமல் எரிச்சிக்கிட்டே இருக்குங்க. ஆமாம், உங்களுக்கு வந்து அடுப்பு அப்படியே ஃப்ரீயாக வரும். உங்களுக்கு வந்து நீங்கள் பாத்திரத்தை எடுத்துகிட்டு தான் விறகு போடணும், கை சுடும் அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இதில் இந்த அடுப்பில் காட்டுறவாங்க.
அதில் இன்னும் கொஞ்சம் வேலை முடியாமல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த நாபு கொடுத்துருவோம். உங்களுக்கு அந்த லாக்கை எடுத்துட்டு இந்த நாபை பிடிச்சி நம்ம இழுத்தோம்னாலே போதுங்க, நமக்கு அடுப்பு ஃப்ரீயாக முன்னாடி வந்துடும். கை சுடாது நமக்கு. மோட்டர் அந்த பாட்டுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எதையுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை. திருப்பி நம்ம உள்ளே தள்ளினதுக்கப்புறம் அதே மாதிரி தாங்க, அடுப்பு நகராமல் இருக்கிறதுக்கு திருப்பி இந்த ஸ்டாப்பரை போட்டு விட்ருவோம். அவ்வளோதாங்க, நீட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த அடுப்பை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸுன்னு எதுவும் கிடையாதுங்க, செப்பரேட்டாக எதுவும் பண்ணணுன்ட்டு கிடையாது. விறகு மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே பிளாஸ்டிக் பொருள் எதுவும் போட்டு எரிக்கக்கூடாது. ஏன்னா உருகி ஒட்டிக்கிச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த இண்டிவிஜுவல் ஹோல்ஸ் வழியாக தான் ஏர் பாஸ் ஆகிட்டே இருக்குங்க. இப்போ மோட்டர் ரன் ஆகும்போது இப்போ நீங்கள் உள்ளே கைவிட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும், உள்ளே ஏர் வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமாம், அந்த ஹோல்ஸ் வழியாக தான் உங்களுக்கு ஏர் பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம பிளாஸ்டிக் அந்த மாதிரி ஏதாச்சும் உருகிற மெட்டீரியலாக போட்டோம்னா அது உள்ளே போய் அடைச்சிக்கும். ஸோ பிளாஸ்டிக் எதுவும் போடாமல் பார்த்துக்கணும். இன்னொன்று என்னென்னா, போடுற விறகு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி விறகாக போடுறது நல்லா நின்றுறீங்க. லேஸ் விறகு, பேப்பரு, ரொம்ப சருகு அந்த மாதிரி போட்டாங்கன்னா ப்ளோயரோட ஸ்பீட் அதிகம் பண்ணும்போது அது வெளியில் தள்ளிடும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கணும். வேறு மெயின்டெனன்ஸ் அப்படின்ட்டு எதுவும் கிடையாதுங்க. பிளாஸ்டிக் போடக்கூடாது. கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி பிளாஸ்டிக்கு தவிர்த்துருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து பார்க்கலாங்களா? வாங்க. இப்போது அங்கே உங்களுக்கு காட்டினது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் அடுப்புங்க. இதே வந்து இப்போ ஒரு ஹோட்டலில் கண்டினியூஸாக எரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளளவு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சில் இருக்குது. ஆமாங்க, சேம் அதே மாதிரி. உங்களுக்கு என்னென்னா அதில் வந்து விறகு வந்து நம்ம முன்னாடி, அதாவது கொஞ்சம் ஓட்டம் கம்மியாக இருக்குது, 1 மணி நேரம் தான் ஓட்டுவோம் அப்படிங்கிறவங்களுக்கு அது போதுங்க. அதுக்கப்புறம் இல்லை ஓட்டம் கம்மியாக இருக்கும்போது அது டாப் அப் பண்ணிக்கலாம். இதே இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம விறகு எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் விறகு போட்டு எரிச்சிக்கிட்டே இருக்கலாங்க. கண்டினியூஸாக எரிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டரி கான்செப்ட்டு கொண்டு வர்றோம். வித்தவுட் பேட்டரிலையும் நம்ம பண்ணி தர்றோங்க. சேம் அந்த மாடலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் பேட்டரிலையும் பண்ணுறோம், பேட்டரிலையும் பண்ணி தர்றோம். சார் இப்போ இதில் எங்கேங்க சார் ஃபேன் வச்சுருக்கீங்க? இதில் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்புலேருந்து தனியாக ஒரு ஏர் கேப் கொடுத்து இங்கே இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இந்த ஃபேன் கொண்டு வந்துடுறோங்க. இந்த பக்கம் பேட்டரி செக்ஷன் வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ ஆன் பண்ணி விடுறோம், நமக்கு ஃபேன் அது பாட்டுக்கு மோட்டர் ப்ளோயர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அவங்க சமையல் பண்ணும்போது ஏதோ ஒரு பாத்திரமோ இல்லை ஏதோ ஒரு தண்ணியோ பட்டுச்சுன்னா கூட ஃபேனோ பேட்டரியோ எதுவுமே உங்களுக்கு வந்து பாதிப்பாகாதுங்க, சேஃபாக இருக்கும். ஆமாங்க. பக்கத்தில் ஒரு ப்ளூ கலர் அடுப்பு வச்சிருக்கீங்க, சேம் அதே மாதிரி? சேம், இதுவும் விறகடுப்பே தாங்க. இது பார்த்தீங்கன்னா நார்மல், இப்போ ஒரு பலகாரம் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா விறகடுப்பே தாங்க. டோர் நீக்கிவிட்டு விறகு போட்டுக்கலாம். பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா புகை வராது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புகை வரும். இது வந்து நார்மல் அடுப்பு, விறகு போட்டு பற்ற வைப்பீங்க. அடிஷ்னலாக அதில் அந்த மோட்டரில் உங்களுக்கு ப்ளோயர் ரன் ஆகும், இதில் ப்ளோயர் ரன் ஆகுது, அதனால புகை வரும். வர்ற புகை வந்து இந்த பக்கம் இந்த ஸ்மோக் அவுட்லெட் வரலையே நீங்கள் ஒரு பைப் போட்டு புகை வெளியில் அனுப்பிச்சிடுவீங்க. இப்போ நீங்கள் கிச்சன்லாம் ஆல்ட்ரேட் பண்ண முடியாது, கிச்சன் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ப்ளோயர் அடுப்பு வந்து பெஸ்ட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு புகைங்கிறதே ஒன்று வராது. ஸோ நீங்கள் வந்து கிச்சனில் எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ண வேண்டியதில்லை. அடுப்பு நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து வைக்கலாம். இப்போ இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புகைக்குள்ளே வைப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணணும், மேலே பைப் ஏற்றணும். ஒரு சில இடத்துல பில்டிங் ஓனர்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிற இடத்துல ப்ளோயர் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டுங்க. விறகும் உங்களுக்கு இதில் உங்களுக்கு நல்லா விறகு மிச்சமாகும். இதில் நீங்கள் 4 கிலோ போட்டு விறகு யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் 1 கிலோ விறகு வச்சுட்டே நீங்கள் அந்த சமையலை பண்ணிடலாம். ப்ளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு டைம் நல்லா சேவ் ஆகும். இதில் 1 மணி நேரத்தில் பண்ணுற சமையலை நீங்கள் இதில் அரை மணி நேரத்திலே பண்ணி எடுத்துடலாங்க. இன்னொன்று கேஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இன்னொன்று கேஸோட கலோரிக் வேல்யூ இதில் அதிகங்கிறனால சமையல் சீக்கிரம் ஆயிரும். இப்போ கேஸ் ஒரு 2000 ரூபா சிலிண்டரை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பண்ணுறாங்க ஒரு சமையல் அப்படிங்கும்போது அதில் ஒரு 10ல் 1 மடங்கு செலவு தான் இதுக்கு ஆகுங்க. எப்படி பார்த்தீங்கன்னாலும் இப்போ நல்லா ஓட்டிகிட்டு இருக்கிற ஒரு கடைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் 1.5 மாதங்கும் போதே கேஸ் விலையை கம்பேர் பண்ணும்போது அடுப்போட காசே அவங்களுக்கு மீதி ஆயிருங்க. ஆமாங்க. அடுத்து பார்க்கலாமா சார்? அடுத்து நம்ம இது பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் பாய்லருங்க. இப்போ வீட்டுக்கெல்லாம் சுடுதண்ணி காய வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட்டுங்க. இப்போ ஒரு 4 மட்டை 5 மட்டை தென்னை மட்டை நம்மகிட்ட ஈஸியாக கிடைக்கிது. அந்த மாதிரி விறகு எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி நீட்டாக சூடு பண்ணி வந்துடுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் விறகு போட்டிங்கன்னா போதுங்க. ஒரு 4 மட்டை 5 மட்டை இல்லை உடச்ச விறகு அந்த மாதிரி போட்டிங்கன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சூடாகிக்கும். அது உங்களுக்கு தண்ணியோட டெம்பரேச்சரை பொறுத்து. ஏன்னா குளிர்காலத்தில் கொஞ்சம் டைம் சேர்த்து எடுக்கும், மற்றபடி வெய்ய காலத்தில் கொஞ்சம் தண்ணி சீக்கிரம் சூடேறும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏறின சூடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு சூடு பண்ணிட்டீங்கன்னா காலையில் வரைக்கும் இந்த சூடு அப்படியே இருக்குங்க.
அதுக்கு என்ன பண்ணுறோம்னா இது ஃபுல்லாக நம்ம வந்து கிளாஸ் ஊல் வச்சு பேக்கிங் பண்ணிடுறோம், நல்ல இன்சுலேஷன் கொடுத்துட்றோம். ஸோ உள்ளே இருக்கிற தண்ணி வந்து சூடு அப்படியே இருக்குங்க. எத்தனை லிட்டருங்க சார்? இது ஸ்டார்டிங் 60 லிட்டர்லேருந்து இருக்குங்க. இப்போ இது 60 லிட்டருங்க, இது 80 லிட்டரு, இது 100 லிட்டரு. பேஸ்ட் ஆன் கஸ்டமர் அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, இப்போ 4 பேர் இருக்கிறாங்க ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு 60 லிட்டர் எடுத்துக்கலாங்க. இல்லை குட்டீஸ் இருக்காங்க, இன்னொரு 5 பேர் 6 பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது 80க்கு போய்க்கலாங்க. டபுள் பாத்ரூம் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணும்போது 100 லிட்டர் போய்க்கலாங்க. மேலே ஹோல்ஸ் அது சார்? சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரேச்சர் மீட்டர் மாட்டி கொடுத்துருவோம். தண்ணி வந்து உள்ளே இருக்கிற தண்ணி எவ்வளோ சூடில் இருக்குது, என்ன டெம்பரேச்சரில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு வேணும்னா இந்த ஹீட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை சூடு குறைக்கிறனா பண்ணிக்கலாங்க. ஒன்று ஏர் வால்வு சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துட்றோம், ஒன்று தண்ணி இன்லெட்டு, ஒன்று தண்ணி அவுட்லெட்டுங்க. உங்களுக்கு டேங்கோட ப்ரெஷர், ஓவர் டேங்கோட ப்ரெஷர் எவ்வளோ நீங்கள் உள்ளே கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த ப்ரெஷர் உங்களுக்கு தண்ணி நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். ஆமாங்க. அடுத்து நம்ம இப்போது எஸ்எஸ் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேக்கரிக்காக பண்ணுறதுங்க. டீ கவுண்டர், டீ ஸ்டாலு, இது ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டவ். இதில் கஸ்டமர் என்ன மாதிரி ரெக்யர்மெண்ட் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணித்தர்றோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பேஷின், ஹோட்டல் பேக்கரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக வாஷ் பேஷின் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எத்தனை டேப்பில் கேட்குறாங்களோ அது. இது பார்த்தீங்கன்னா 3 டேப்பில் ஒரு செட்டப் இருக்குது, 4 டேப்பில் ஒன்று ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ ஹோட்டலுக்கும் பேக்கரிக்கும் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள், சேரு இது எல்லாமே பண்ணி தர்றாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் எஸ்எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ப்ளஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் ரூட்டு வச்சு பண்ணி தர்றோம். பேஸ்ட் ஆன் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி தர்றோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லைங்களா கோயிலுக்கு விளக்கு ஐட்டம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் எஸ்எஸ். ஸோ இது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிற கண்டிஷனுங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கு எண்ணெய் ஊற்றுறாங்க இல்லையா, அணையா விளக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எஸ்எஸ்லேயே பண்ணி தர்றாங்க. இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு வைக்கிறதுக்கான பேஸ். ஸோ ஒரு விளக்கு இதில் வச்சு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இது விளக்கு பிடிச்சி யாராச்சும் இழுத்தாங்கன்னாலும் அந்த சென்டர் பொசிஷன்லேருந்து விளக்கு நகராதுங்க. ஸோ அதுக்காக இந்த பீடம் ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துட்றோம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா நம்ம விளக்கில் பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோலேருந்து எண்ணெய் நீங்கள் மேலே ஊற்றுற எண்ணெய் வந்து ஒரு சொட்டு கூட எங்கேயும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது, இங்கே விளக்குக்கு வந்துடும். விளக்குலேயும் பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ டேப்பிங் டியூப் செட்டப்போ எதுவும் பண்ண மாட்டோம். அதில் விளக்குலேருந்து நேர் ஓவர்ஃப்ளோ டேப்பிங் சென்டராகவே பண்ணியிருப்போம். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நேர் கீழே வந்துடும். கீழே வந்து ஸ்டோரேஜ் செக்ஷன் இருக்குது, அதில் போய் அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற எண்ணெய் போய் அதில் நின்றுக்கும். லிட்டர் கணக்குங்க. இப்போ இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா விளக்கு மட்டுமே 2 லிட்டர் பிடிக்குங்க. விளக்குக்கு மேலே ஸ்டோரேஜ் வந்து ஒரு விசேஷத்தை போல் எண்ணெய் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா கீழே போய் நின்றுக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 8 லிட்டர், ஸ்டார்டிங் 1/2 லிட்டர்லேருந்து இருக்குங்க. ஸ்டோரேஜ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 250 ml பண்ணி தர்றோம். ஆமாங்க. திரி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பஞ்சு திரி தாங்க. நார்மலாக நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கிற பஞ்சு திரி போட்டால் போதும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மண்டபம் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டர் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வெஜிடபிள் கட்டர் பண்ணி தர்றோம். இது பார்த்தீங்கன்னா பல்வரைசர், கடை அந்த மாதிரி போட்டு ரன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ்லேயே பல்வரைசர் 2 ஹெச்பிலையும் இருக்குது, 3 ஹெச்பிலையும் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சட்னி, சாம்பார், குருமா இந்த மாதிரி அரைக்கிறதுக்காக ஹோட்டலில் யூஸ் பண்ணுவாங்க. கடை வச்சு நார்மலாக லோக்கலில் ஒட்டி மாவு இட்லி தோசைக்கு ஆட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு இது பண்ணி தர்றாங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவி, ஒரு சின்ன மண்டபம், ஒரு சின்ன கடை அந்த மாதிரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவிங்க. சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்லேயே போட்டு ஓட்டிக்கலாம். ஒரு ஆள் இருந்தால் போதும். இது எல்லா மிஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தாராளமாக சமாளிச்சிடலாங்க. ஒரு லேடிஸ் நார்மலாக சுவிட்சு போட்டு ஆன் பண்ண தெரிஞ்சால் போதும், அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தேங்காய் எவ்வளோ அந்த மாதிரி கிடையாதுங்க. கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மூடி பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியோட கான்செப்ட் தாங்க, நிறுத்தி போட்டுக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த மாடல் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ட் டிரைவில் வந்துடும். அது நீங்கள் கண்டினியூஸாக எத்தனை மூட்டை வேணாலும் பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம். இது மிக்சியோட கான்செப்ட்டுங்க. எப்படி மிக்சியை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேங்க, இப்போ நம்ம இடம் பார்த்தீங்கன்னா டெக்கான் இண்டஸ்ட்ரீஸ், நம்ம கம்பெனியோட பேர் வந்து டெக்கான் இண்டஸ்ட்ரீஸ். இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எலுமாத்தூர், ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க, தமிழ்நாடு. ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே ப்ராடக்ட் கேட்டிங்கனாலும் நாங்கள் ஷிப் பண்ணி தரோம், நாங்கள் ரெடி. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது மெயின் யூனிட். இது இல்லாமல் இன்னும் 2 இடத்துலையும் பண்ணிகிட்டு இருக்குது. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எகெயின்ஸ்ட் ஆர்டர். நீங்கள் எப்படி ப்ராடக்ட் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி தர்றோம். நம்மளோட லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம், லிங்க் கொடுத்துட்றோம், நீங்கள் அதில் பார்த்துங்க. அதே மாதிரி நம்மளோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துட்றோம், நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9842741777. இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 9943077377.
இதில் நீங்கள் வந்தீங்கன்னா கூட நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம கேட்லாகாக வியூ ஆகுனாலும் உங்களுக்கு வேணும்னா பண்ணித்தர்றோம். நீங்கள் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு ப்ராடக்ட்டோட இமேஜஸ் எல்லாமே அனுப்பிச்சிடுறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நாங்கள் கொடுத்துட்றோம், பார்த்துங்க. அண்ட் தென் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு வேண்டுகோள், இந்த அடுப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளோட மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 80% எஃபிஷியன்சி அதிகம். ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு செலவு நல்லா மிச்சம் பண்ணி கொடுக்குங்க. ப்ளஸ் நம்ம அடுப்பு எல்லாமே போர்ட்டபிள் மாடல். நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் எங்கே வேணால் கொண்டு போய் வச்சு யூஸ் பண்ணலாம். எல்லாருமே லைக் பண்ணுங்கள். நன்றிங்க சார். நன்றிங்க.